अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। जन्नते कलाम व मग़फ़िरते मकाम व नूरे अजसाम व दीने इस्लाम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। जज़ल्लाहु सय्यिदना व नबीना हबीबिना मुर्शिदना व मौलाना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि व सल्लम नबिय्यन व रसूला व रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीना व बि मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व सल्लम नबिय्यन व रसूला। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर। रब्बना आतिना फिद दुनिया हसना व फिल आखिरति हसनतन व क़िना अज़ाबन नार। अल्लाहुम्मा अर्ज़ुक़ना इल्मत तौहीद व अमलल इख़लास व हुस्नल ख़ातिमा बिहक़्क़ि ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। अक़ीदत सुन्नति वल जमाअह इत्तिबाअन हसनन तय्यिबा। अऊज़ु बिल्लाहि समीउल अलीम मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह काना अलैकुम रक़ीबा। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम वअन मुआद इब्न जबल क़ाल क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम या मुआद अतदरी मा हक़्क़ुल्लाह अलल इबाद। क़ाल अल्लाहु व रसूलुहु अअलम। क़ाल मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम अन यअबुदूहु व ला युश्रिकू बिही शैअ। अतदरी मा हक़्क़ुहुम अलैहि अल्ला युअज़्ज़िबहुम। அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழத்தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் ஹலாலன் தய்யிபான ரிசுக்கும் முத்தகப்பலான அமலும் அஃபுவும் ஆஃபியத்தும் ஒருங்கே இணையப்பெற்ற சத்தியசீலர்களான உத்தம சத்திய சஹாபாக்களின் வழியில் நாமும் அடைந்து அல்லாஹுவை அஞ்சி ஹலால் ஹராமை பேணி அவன் சொன்ன மார்க்கத்தில் அவன் சொன்னபடி பின்பற்றி சரியான முறையில் சட்டதிட்டங்களை எடுத்து என் உயிருக்கும் மேலான அஹ்மதுல் முர்த்தலா முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனை பிரிவான வழிகாட்டுதலிலும் உண்மையாக குழப்பமின்றி கேள்வியின்றி ஆதாரமின்றி சத்தியத்தை பின்பற்றி கேட்டதை அப்படியே எடுத்து அமல் செய்கின்ற, குழப்பங்களிலிருந்து நீங்கி குழப்பக்காரர்களோடு இணைவதிலிருந்தும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் துஆ செய்தவர்களாக தற்காப்புடன் நாம் சத்திய பாதையை நோக்கி பீட நடை போடுவதுடன் அருள்மிக்க நிலைகளிலே அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சி நாம் இதாத் வழிபடுவதற்குண்டான ஒரு நிலைகளை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக ஆக்கி தந்தருவதுடன் நம்முடைய தாய் தந்தை
சகோதர சகோதரிகள், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம், பேத்தி, வாரிசுகள், கியாம நொடி நாள் வரை முழு உம்மத்துக்களின் மீதும் முழு சமூகத்தின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல் பாதுகாப்பையும் ஃபல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அந்த இரண்டு தன்மைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்தரல. ஷைத்தானின் கோரப்பிடியில் மாட்டிக்கொள்ளாமல், கொக்கிகளிலே தொங்கிவிடாமல் நாம் சரியான முறையில் இஸ்லாத்தையும் ஷரியத்தின் சட்டதிட்டங்களையும் சுன்னத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறைகளையும் அறிந்து தவறை கலைந்து பின்பற்றிட கவனத்துடன் வாழ அல்லாஹ் நமக்கு விளக்க சக்திகளை கொடுத்து அருள்பாலித்து பாதுகாக்கட்டும். சமுதாய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அவன் படைத்ததின் நோக்கம் மனிதர்களாகிய நம்மை அவன் அதிகப்படியாக பிரியப்பட்டதன் காரணமாக ஏனைய படைப்புகளை விட உகந்த படைப்பாக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். இந்த படைத்ததற்குள் அவன் கண்ணியம் செய்து வைத்த அல்லாஹ்வுடைய கண்ணியம் நமக்கு கிடைப்பது அரிதிலும் புரியா புதிராகத்தான். ஷைத்தானின் மீது அளவுக்கு மீறிய அன்பை அல்லாஹ் செலுத்தியிருந்தான். அல்லாஹ் அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். இரண்டு சிறப்பம்சங்களை அவனுக்கு வழங்கியிருந்தான். அஜாசீல், அபுல் ஹிக்கம் என்ற இரண்டு அவார்டு, மதிப்பிற்குரிய பத்ம பூசம் என்று உலகத்தில் தன்னை பெருமையாக்கி கொள்ளக்கூடிய அழிகின்ற அந்த வாழ்வை விட சிறந்த வாழ்வை அவனுக்கு கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக ஆசானாக அல்லாஹ் வச்சான். மலக்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 4 பேரும் பொறுப்பை பெற்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். நரகத்துடைய பொறுப்புடையவர் மாலிக். இப்படியாக வெவ்வேறு மலக்குகள் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பாணிக்கும் இருந்தாலும் கூட, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அவனுக்கு அடுத்த ஒரு அந்தஸ்தை எந்த அளவுக்கு கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னால், அஜாசீல் அபுல் ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை அவனுக்கு கொடுத்து மலக்குகளுக்கு அவனை ஒரு உஸ்தாதாகவும் நியமித்தான். இவ்வளோ பெரிய கண்ணியம் அது அல்லாஹ் நாடி கொடுத்தது. இதைத்தான் சொன்னான், யூத்தில் ஹிக்மத்த மன்தஷா ஃபமன் ஊத்திய கைரன் கதீரா வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப். இந்த அல்பாபி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய தன்மை, விவாதமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவனிடத்தில் இல்லை. உலகத்தில் யாருக்கெல்லாம் இது இல்லையோ இவனுடைய வாரிசுகளாக மாற்றப்படுவார்கள், மாறிவிடுவார்கள். விவாதம் என்பதும் ஆதாரத்தை துருவி தேடி அலைவதும் அரக்க குணங்களில் கேடுகட்ட குருட்டு கொலைகார குணம். ஆதாரம் எதுக்கு? ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் முழு உலகத்திலேயுமே அங்கீகரிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்ட கேடியம்ன்றான். 916ன்றான் கேடியம். அப்போ அதில் எத்தனை பாயிண்ட் குறையுது? ஆனால் அல்லாஹ்வுடைய கேடியம் இருக்கே 100. யுத்திம்ம நூரஹு வலவு கரிகள் காஃபிரூன் முஷ்ரிகூன். அந்த 100 இருக்க பரிபூர்ணமாயிடுச்சு, எவனும் குறைகாங்க முடியாது. பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாத்தில், பரிபூர்ணமாக்கப்பட்ட குர்ஆனில் குறை காணுதல் என்பது மஞ்சைக்கண் உடையவர்களுக்குத்தான் தெரியும். மஞ்சைக்கண் உடையவர்கள் யார் என்பதை நீங்கள் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆணோ பெண்ணோ குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்தில் விவாதம் செய்ய ஆரம்பித்தால், தர்க்கிக்க ஆரம்பித்தால்,
இவள் முத்தக்கல்லிமீனுடைய கூட்டத்தில் இணைக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முத்தக்கல்லிமீன்கள் யார்? நாவால் நஃப்ஸில் வந்ததை உளரக்கூடிய கயவக்கயவைகள். இவங்களுக்கு வேலை என்ன? தர்க்கித்தல், முஜாதலா, தர்க்கித்துக் கொண்டே இருப்பது. அந்த தர்க்கிப்பதில் இவர்களுக்கு குடும்பம் பெருகின மாதிரி பெருகிறோம். ஏண்டா அவன் மலக்குகளுக்கெல்லாம் ஆசானாக இருந்தான். அல்லாஹ் அவனை பிரியப்பட்டு வச்சிருந்தான். அந்த பொறுப்புல, தலைமை பொறுப்புல அவன் அகம்பாவம், தற்பெருமை, ஆணவம் கொண்ட காரணத்தால் அல்லாஹ் ஒரு நாள் திடீரென்று அவன் உள்ளத்தை நோட்டமிட்டு விட்டு மலக்குகளிடத்தில் மஷூரா, ஆலோசனை வச்சான். அந்த ஆலோசனைகள் நிலைகளின் மூலம் என்ன? இவனை விட ஒரு சிறந்த படைப்பை, சிறந்த வஸ்துவை, அல்லாஹ் பிரியப்படும் கருத்தை மலக்குகள் முன் வைக்கிறான். அல்லாஹ் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவன் ரப்பு, நம்மளை போஷிப்பவன், நமக்கு அல்லாஹ், நமக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்யக்கூடியவன். அவனை தவிர வேறு அணுவும் அசையாது என்று நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் பிஹக்கி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்பதோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கோட்பாடை, இதுதாங்க தௌஹீத். இந்த தௌஹீதின் கலிமா, ஒருமைப்பாட்டின் கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனுடைய மெய்தூதர் ரசூலுல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த பாதையில் செல்வது தீனுல் இஸ்லாத்தின் கடமை என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த கலிமாக்களுடைய தாற்பயங்கள். இதை குழப்பவர்களும் குழப்பிகளும் முத்தக்கல்லிமீன், வாய் ஜவுடால் பேசுவாங்க. இஸ்லாத்தில் இன்ன தீன இந்தல் இஸ்லாம்னு அல்லாஹ் சொன்ன பிறகு எதுக்கு குழப்பம், எதுக்கு ஆதாரம்? மணிக்கணக்கில் புழப்பானுங்க. இந்த கைர கவுமுகள் மாதிரி இஸ்லாத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய கவுமு ஒன்று இருக்கு. இவர்களுடைய நிலை என்னன்னு சொன்னால், வாயை திறந்து பேசினால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தருகின்றதெல்லாம், அவர்கள் கொடுக்கின்றதெல்லாம் எதுக்கெடுத்தாலும் சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்றான். சிறுக்கு என்பது ஒரு வேடு. ஷீனு ரே காஃப், அது புள்ளி வச்ச காஃபா இருந்தால் வேற அர்த்தம், வெறும் காஃபா இருந்தால் வேற அர்த்தம். வெறும் காஃபுன்னு சொன்னால் அப்படி லாமு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி கொஞ்சம் சாய்ச்சி அப்படி வந்து 3 சுழி வரும், 1 2 3 கொஞ்சம். அதில் அப்படி ஒரு ஹம்ஸை போட்டோம்னா ஷிர்க். சிறுக்குடைய அர்த்தம் என்ன? கூட்டு. சிறுக்கத்துல் கலீஜ் என்று நாட்டுக்கு போடுவாங்க, அதாவது அந்நிய நாட்டின் கூட்டு என்று. அதே மாதிரி சிறுக்கத்து திஜாரா, கூட்டு வியாபாரம். இந்த ஷிர்க் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கூட்டு. அது ஒரு பெரிய பிரமாண்டமான வத்து அல்ல. இணை என்பது வேலை. லவ் கான ஆலிகத்தன் இல்லல்லா லஃபஸதத்தா, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு வேறொரு இலாஹ் என்று நீங்கள் நினைத்தால் அது குழப்பமாக ஆகிவிடும். அது வேற. லஃபஸத், ஃபஸாது. ஃபஸாதுன்னா குழப்பம். நல்ல நீரில் கெட்ட நீரை ஊற்றி ஒரு குச்சியில் ஆற்றுகின்ற பொழுது இது கலக்கல், இது ஃபஸாது, இது ஒரு குழப்பம், குழப்புதல். அதே போன்று அல்லாஹ்விற்கு இணை என்பது இல்லை, துணை என்பது இல்லை என்பதை அவன் ஒரு இஹ்லாஸ் என்னும் தூய்மை சூறாவில் சொல்லிட்டான். தூய்மை பணின்று உலகத்தில் சொல்கிறான், தூய்மையாக நடங்க, தூய்மையாக பேசுங்க. கோட்டில் போட்டிருப்பான், வாய்மையே வெல்லும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வாய்க்கு அங்கே வேலை இல்லை. இன்னல் ஃபுஆத மஸ்ஊலான்றான்ல. எவ்வளோ வட்டு இருக்குமா அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இன்னல்லாஹ் யாமுருக்கும் பில் அதுல், அங்கே அதில் தான் கொண்டு வர்றான். அந்த இடத்துல குழப்பத்திற்கோ கேள்விக்கோ மறுபரிசீலனைக்கோ இஸ்லாத்தில் இடம் இல்லை. ஆனால் கோர்ட்டில் மறுபரிசீலனைக்கும் கேன்சல் செய்வதற்கும் பொய்யை மெய்யாக மெய்யை பொய்யாக ஆக்குவதற்கும் தான் வாய்மையே வெல்லும். இதுக்கு வியாக்கியானிகள் சொல்லுவாங்க, புரடியில் வாய் உள்ளவங்க.
எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், வாய்மையே வெல்லும்டா நீதமே வெல்லும். அது ஓம் பாஷையில். அல்லாஹ்வுடைய பாஷையில் யஅமுருக்கும் பில் அத்ல், அவன் ஏவுவது நீதம். அங்கே வாய்மைக்கு வேடா இல்லை. வாய்மை தூய்மை. மஸ்ஊலா ஃபுஆத மஸ்ஊலா, கண்ணை பற்றி, வாயை பற்றி, காதை பற்றி, அங்க அவயவங்களை பற்றி நாளைக்கு விசாரிக்கும் போது அது அதனுடைய நிலையில் சொல்லும். அதுபோன்று இந்த உலக வாழ்வில் இஸ்லாத்திலே முத்தக்கல்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவுகள் 73 கூட்டங்களில் 72 பிரிந்து அகீதா கொள்கை உடையவர்களை தவிர இந்த 72 கூட்டங்கள் வழி கெடுக்கும் கூட்டங்களாக, ஃபிர்காக்களாக மாறுகின்றது. அப்படி மாறுவதில் ஒரு பிரிவுதான் முத்தக்கல்லிமீன். அந்த முத்தக்கல்லிமீன்களில் ஒரு பிரிவுதான் வாயை திறந்தால் பேசுவாங்க, வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. யாரு? நம்ம நாட்டு பிரதமரை, அவனோட சேர்ந்தவங்களை. அதே மாதிரி வாயிலேயே இவன்கிட்ட பிஜி ஸ்வீட்டுகள் வந்துடும். நம்ம ஊரில் பிரபலியன்னா பிஜி ஸ்வீட்டு, பிஜிஎன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கல்வை கொண்டு சிந்தி அஃபலாய் ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. ஆயத்தை பார்க்கணுங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், தோலா சொல்கிறான், துருத்தி சொல்கிறான்னு பார்க்கக்கூடாது. இதில் அதிகமானவர் ஆண்களை விட பெண்கள் இன்னைக்கு இந்த காசுக்காக யூடியூப் நடத்துகிறாங்களாம். ஒரு 4 பேர்த்த நடத்திக்கிட்டு இந்த நடிகர் மாதிரி மேடையில் நடத்துறது, மௌலூதை இழிவுபடுத்துறது, நாதாக்கள் வலிமார்களை இழிவுபடுத்துறது, ஆலிம்கள் சத்தியவான்களை இழிவுபடுத்துறது. இதனால் என்ன? ஒருத்தரை கொண்டு ஒருத்தர் என்ன, துதில்லு மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா பியதிக்கல் கைர். அல்லாஹ் இழிவுபடுத்தியவர்கள் இழிவுதான். இது இவனுங்க சொல்கிறானுங்க சிறுக்கு இணைண்டு. அப்போ ஒருத்தரை மேடையிட்டு இழிவுபடுத்தி மௌலூது மீளாது நல்ல அந்த இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை, சரியாத்தை பின்பற்றுவது, சுன்னத்தை பின்பற்றுவது, நபிமார்கள் வலிமார்களை கண்ணியம் செய்வதை மேடையிட்டு கேவலப்படுத்துறது, ஒரு முஸ்லிமை தரக்குறைவாக ஆக்குறது, இது சிறுக்கு இல்லையா? ஒரு முஸ்லிமான ஆணைய பெண்ணையை இட்டு கட்டி சொல்வது சிறுக்கு இல்லையா? அப்ப எங்கனும் இவர்களுக்கு அறிவு இருக்கு கேட்டா, நாங்கள் பகுத்தறிவுவாதிகள். பகுத்தறிவு பேசி மண்ணை கவ்வி சென்றவர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டார்கள். ஹாரூன் ரஷீத் மாமூன் அல் மாமூன் அவருடைய காலத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன ஒரு கேள்வி? அல்லாஹ் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், முஹத்திஸ், முஷ்ஷரீஆ அந்த சிறு பிராயத்தில் ஒரு 11 வயதுக்குள் இருக்க போது இந்த கேள்வியை பொதுவாக விடுறாங்க. இந்த கண்ணியத்திற்குரிய 3 தன்மைகளிலும் தேர்ச்சி உடைய பிற்காலத்தில் மிகப்பெரிய இமாமா வர்றாங்க. அவங்க அந்த சபையில் கலந்து கொள்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு கேள்வியை இந்த ஹாரூன் ரஷீத் பாஷாவுக்கு பதில் கொடுக்குறான். அப்போ எல்லாம் ஓய்ஞ்சு போய் இருக்கும்போது மூளையில் இந்த சிறு வயதான இமாம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு விட்டு சொன்னாங்க, அரசரே, இந்த சிறியவனுக்கு நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பளிப்பீங்களா அப்படின்னு. ஓ தாராளம், எல்லாம் நாடினால் பதில் சொல்லுங்க. அப்போ இவங்க கேட்டாங்க, கேள்வி கேட்கக்கூடியவர் சிறந்தவரா, பதில் சொல்வது சிறந்தவரா? அப்போ அந்த அரசர் சொன்னார், உள்ளால் உள்ளதை. கேள்வி கேட்பவரை விட பதில் சொல்பவர் சிறந்தவர். அப்படியானால் தாங்க கொஞ்சம் எந்திரிங்க. எந்திரிச்சாங்க. அவங்கள இங்கே கொஞ்சம் வாங்க ஏன் இடத்துக்குண்டாங்க. வந்தாங்க. இவங்க போய் டக்குன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்கன்ட்டாங்க. இந்த அரசருக்கு விளங்கலை. டக்குன்னு ஒரு பதில் சொன்னார். அல்லாஹ் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? உடனே அந்த இமாம், மிகப்பெரிய மாமேதை, பின்னால் மெரிய மேதை, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்
உங்களை எழுந்திருத்தி இங்கேயும் என்னை நின்ற என்னை இங்கேயும் உட்கார வச்சிருக்கான். இதைத்தான் எல்லாம் இப்ப செஞ்சிருக்கான்றாங்க. இவருடைய பதிலை கண்டு ஆடி போன அந்த அரசர், ஆம், ஹக் ஹக், உண்மை உண்மை உண்மை, இதைத்தான் எல்லாம் செஞ்சிருக்கான் என்று மக்களுக்கு அல்லாஹ்வை என்ன செய்கின்றான் என்பதை விளக்கி வச்சாங்க. இப்போ பல பேர் பல கேட்குறான், முஸ்லீமு வெற்றிக்குரிய மார்க்கமா, அல்லாஹ்வை காமிக்க முடியுமா, முஸ்லீம்கள் சொர்க்கம் போவீங்களேன்றீங்களே, எதை கொண்டு, முஸ்லீம் மௌத்தானா அவங்க உயிர் எங்கே போகும் ஏண்டா? இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டு முஸ்லீம் உட்காந்து பதில் சொல்கிறான். சரி தொலை, இதெல்லாம் குழப்பக்காரர்களுடைய வேலை. அல்லாஹ் இருக்கானா அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக்கணும். மூலம் ஒன்று, பிரிவு பலது. மூலம் யார்? வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்க், நாம் ஈமான் கொண்டிருக்கோம். அவனுடைய கொள்கையில் நம்மை படைத்த கடவுள் ஒருவன் இருக்கான்னு ஈமான் கொண்டிருக்கான். அப்போ நம்மை படைத்த கடவுள் ஒருவன் இருக்கான் என்று ஏற்றுக்கொண்டவன் இந்த கேள்வி கேட்பது கூடாது என்பதை யாரும் தெரிவிக்கிறதில்லை. உடனே அவனுக்கு இவங்க மேடையில் போட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு அவன் கேள்வி கேட்க இவங்க பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ் இருக்கான். எங்க இருக்கான் அல்லாஹ்? எங்கும் நிறைந்தவன், ஏகாந்தமானவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். முடிஞ்சு போச்சா? சரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு பாயிண்ட். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 1 2 3வது பாயிண்ட். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அந்த அல்ஹம்தோட 3வது பாயிண்ட். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 4வது பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டையும் இந்த பின்னால் உள்ள இஹ்லாஸுடைய பாயிண்ட்டையும் நாம் சிந்தித்து பார்த்தால் விளங்கும். அல்லாஹ் எங்கும் இல்லை, ஏகாந்தமானவன், எங்கும் நிரம்பியவன், அவன் இல்லாத இடமே இல்லை என்பதற்கு ஒருவன் ஒரு கடவுள் இஸ்லாம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி கடவுள் இருக்குகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு விளங்கும் நம்மை படைத்தவன் ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் நம் தாய் தந்தையருக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். எங்கு நோக்கினும் எங்கு திரும்பினும் எங்கு பார்த்தாலும் அல்லாஹுவின் நிறைவுகள் நிறைந்து வழிகின்றது. இதை யாராவது நாம சிந்திக்கிறோமா? பாங்கு சொன்னா தொழுவு போறோம். சில பேர் பாங்கு சொன்னாலும் அது கேர் பண்றது இல்லை. பொம்பளைங்க குறிப்பாக வீட்டில் டிவி பார்த்தாலும் பாங்குடைய வக்துகளில் நூற்று விடுறதில்லை. சில பேர் பாங்கு சொல்லும்போது அந்த சவுண்டை கொஞ்சம் கூட வேண்டுவாளுங்க. தரம் கட்டவர்கள். ஆண் வீட்டில் இருப்பான், பொட்டைய மாதிரி இருப்பான். நான் சொல்கிறேன், யாரும் வருத்தப்பட்டு புண்ணியம் இல்லை. சிந்திக்கணும். அப்போ பாங்கு அல்லாஹ்ன்ற போது நூற்றுறணும். பார்க்கறது கூடுமா கூடாதா என்பதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. ஹராம் தான், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஹராம் எல்லா அளவுலையும் இருக்குது வீட்டில். இன்னைக்கு என்னன்னு சொன்னால் ஜோப்பிலேயே வந்துருச்சு. ஒரு காலத்தில் இமாமத்தில் காசை ஜோப்பில் வைத்து கொண்டு தொழுக வைப்பதை நாங்கள் வெறுக்கக்கூடிய நிலையில் இருந்தோம். வெளியூருக்கு போனாலும் ஒரு கரிசிப்பில் பொட்டணம் கட்டி பையில் மூளையில் வச்சுருவோம். இதை தூக்கிடுவான் இல்லை, யாரெல்லாம் இந்த போட்டேன் நீ பார்த்துக்க, தொழுகிற வரைக்கும் அங்கே தான் கிடக்கும். ஒரு சில பேர் பள்ளியாத்தில் அதை காணா இதை காணா செருப்பை காணான்வான், அங்கே தான் இருக்கும். ஆனால் அந்த அல்லாஹுவின் மீது தவக்கல் வைக்கின்ற பொழுது அவனை நாம் பாதுகாப்பு எடுக்கும்போது நமக்கு வாட்சிமேனாக அல்லாஹ் மாறுறான். அல்லாஹ் எந்த துறையிலையும் எப்படியும் மாற்றும் சக்தி உள்ளவன், மாறும் சக்தி உள்ளவன். அல்லாஹ் இந்த பொருளை இங்கே வைக்கிறேன் பார்த்துக்கடா. பார்த்துக்கிறது யாருடைய வேலை? வாட்ச்மேனுடைய வேலை. நாம் வணங்கக்கூடிய ரப்பு சில சமயம் நமக்கு அந்த வாட்ச்மேன் வேலையும் பார்த்து தரலாம். அதுக்காக கீழே போயிடாதீங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சப்ஜெக்ட் எழுதுகிறாங்க.
ஒருத்தர் குதிரையில் வேகமாக வாகனத்தில் போய்கொண்டே இருந்தாராம். திடீரென்று அவருக்கு ஒரு சுய தேவை ஏற்பட்டுருச்சு. குதிரையில் உள்ள அந்த பொருளெல்லாம் அப்படியே வச்சுட்டு அவர் சுய தேவைக்கு போயிட்டார். நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு திருடன் வந்தான். அது அரசு அந்த முக்கியமான பெரும்புள்ளி போகக்கூடிய இது விபின்வானுங்கள, விபியா விஐபின்வான். அந்த மாதிரி எல்லா சாமானும் இருக்குது. இவன் வந்த திருடன் பார்த்தான், காஞ்சி போனவன். ஆஹா, நமக்கு ஒரு நல்ல சான்சிரான்னு ஏறி உட்காந்து குதிரையில் போயிட்டான். எல்லா ஜாமானையும் எடுத்துக்கிட்டு திடீர்னு இவங்க எல்லா தேவையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா காணாம். அல்லாட்ட கேட்டாங்க, ரப்பே இந்த இடத்துல நான் நிப்பாட்டிட்டு போனேன், திடீர்னு காணா போச்சு, காணகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் எனக்கு பேரருள் புரியணும். இந்த காணகம் ஓய் தான், நானும் ஓய் தான், நான் என் பொருளை காணாமே. திடீர்னு அவர் நின்றுக்கிட்டு இருக்க போகும்போது அந்த பொருள் வந்துருச்சு, போன பொருள். அப்போ அல்லாட்ட சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமா, என் பொருளை கொடுத்துட்டே அப்படின்ட்டாங்க. அதாவது வாய் குளறி இதுவாக கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தில் சிரித்தான். சிரிச்சுன்னு சொன்னா, ஓ மனிதா, நீ துவா கேட்கும்போது நிதானமின்றி என்னை புகழ வேண்டும் என்று கேட்டதில் அங்கே ஒரு பிசகு ஏற்பட்டாலும் நான் சந்தோஷம் அடைகின்றேன், என்றும் என்னை நீ மறக்கவில்லையே என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சான்ற சம்பவத்தை பார்க்க முடியும். தெரியாமல் செய்கின்ற தவறுக்காக, தெரியாமல் இருக்கின்ற உளறுக்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்கும் ஆற்றல் உடையவன். கஃபூருர் ரஹீம், ரஹீமுல் வதூத், ஜப்பாருல் கரீம். எத்தனை தன்மை! அவன் 99 இஸ்லாமை பாருங்க, அஸ்மாஉல் ஹுஸ்னா பேர். இதை ஓதிட்டு வந்தாவே ஒரு நாளைக்கு கால மாலையில் இவனுடைய தரித்திரியம் நீங்கி விளங்கி மிக பெரும் நறுமண தோட்டத்தில் இருக்கும் பூவாக இவனுடைய வாழ்வு கடைசி வரை, கடைசி வாரிசு இருக்கும் வரை எல்லாம் மாற்றி தரான். சரி, இப்படி இருக்க இன்னைக்கு உலகத்தில் பல்வேறான குழப்பங்கள். அதுலேயும் இஸ்லாமிய மக்களுக்கு நிம்மதியின்மை. தொழுகையில், பள்ளியில், மதரசாக்களில், அவர்கள் வைத்திருக்கும் கலாமுல்லாவில், ஹதீஸில், எல்லாத்திலையும் மிகப்பெரிய குழப்பம். நம் கண் முன் நம்முடைய குர்ஆனை செருப்பு காலோடு நிற்கிறான். ஷைத்தான் ஷைத்தான் நாமுருதாவுக்கு பிறந்த வயலுக. ஆனால் அந்த அரசாங்கம் அவர்களை ஒன்றும் செய்வதில்லை. மண்ணாட்சி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையானாலும் விண்ணாட்சி அவர்களை இஸ்லாத்திற்கு ஆக்கி விடுகின்றது. அவர்களை சீரழித்து வம்சத்தை கரிச்சு. இதில் உன்னை பார்க்கணும், இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு, அல்லாவிற்கு, ரசூலுக்கு பங்கத்தை விளைவிக்கக்கூடியவருடைய வாரிசுகள் உலகத்தில் யாரும் ஒரு பய இருக்கவே முடியாது. நீங்கள் எந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க, முன்னால் ஆடலாம். அதுதான் நம்ம நாட்டுடைய பிஜேபியுடைய நிலை கூட இப்போ ஆக போகுது. சமூகத்தை எல்லாம் பாதுகாப்பது எப்படி? சில பேர் சொல்லுவாங்க, தாய் சபை கவுமுகள், இஸ்லாம் எங்களுடைய கவுமுகள், நீ என்னடா இஸ்லாத்துக்கு செஞ்ச? எவடாவது தர்ற ஜக்காத்தை இந்த ரமலானில் கொடுப்பானுங்க, அவ்வளோதான். இதான் சமுதாய கவுமு. சமூகத்திற்கு நீ என்ன செய்தாய், சமூகத்தை நீ எப்படி பாதுகாத்தாய் என்ற கேள்வி அல்லாஹ்விடத்தில் வருமே தவிர, ஜக்காத்து கொடுத்தியா, அரிசி கொடுத்தியா, டோக்கன் படி கொடுத்தியா, அதுலேயும் எல்லா கட்சியிலையுமே ஒரு தீய பழக்கம் ஒன்று இருக்குது. அவர்களுக்கு வேண்டியவர்கள், இணைப்படுபவர்கள், அடிக்கடி இந்த போராட்டத்தை கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எல்லாம் கொடுப்பான். திடீர்னு ஒருத்தர் போய் தூய்மையா, இஹ்லாஸா, உண்மையான வறுமையில் போய் ஒன்றுமில்லை, அல்லாஹ் ரசூலுக்காக வந்திருக்கேன் கொடுங்கன்னு கேட்டால் தீந்திரிச்சு கொடுத்து முடிச்சாச்சுன்றுவான். வர வர கொடுப்பது அல்லாஹ்வின் பழக்கம், இல்லை என்று சொல்வது ஷைத்தானின் பழக்கம். நாம் நம்மை இந்த உலகத்தின் நல்லவர்களாக எப்படி மாற்றிக்கொள்வது? முழு உலகத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் பிரியப்பட்டு படைத்த இந்த படைப்பினங்களில் முதல் படைப்பு ஷைத்தான். அவனுக்கு பேர் அஜாசில், அபுல் ஹிக்கம். ஆனால் முதல்ல படைச்சவனை தூக்கி சுருட்டி பூமியில் அடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனதும் அல்லாஹ். ஏன்? இவன் அல்லாஹ்வை நிந்திக்க ஆரம்பித்தான். படைச்சவனிடத்திலேயே இவன் நிர்கதியாக
கைகட்டி நிற்கக்கூடிய வாய்ப்பை இவனாகவே தேடிக்கொண்டான். கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன். அடுத்து அல்லாஹ் யாரை படைக்கணும்னு நினைச்சானோ அவர்களை மண்ணால் படைச்சான். மண், நீர். ஹலகத்து பியதைய, அவன் நாடிய பிரகாரம் அதை பிம்பமாக அமைத்து ஃபனஃபஹ ஃபீஹி ஃபிர் ரூஹ் கொடுத்தான். அவன் கொடுத்த அந்த ரூஹ் இருக்கே, அது தன்னை தன்னாட்சியிலே நிறுத்தும் ரூஹம். நஃப்ஸுக்கு அழிவுண்டு, ரூஹுக்கு அழிவில்லை. நஃப்ஸு ஒரு காற்று, ரூஹு ஒரு அம்ரு, அல்லாஹ்வுடைய அம்ரு. இந்த ரூஹை பற்றி நீண்ட ஒரு ஆயத்து வருது, இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித இனத்தில் மாண்புகளை உயர்த்துவதற்கு உண்டான வாழ்வை நாம் தேடணுமே தவிர அதிகமாக மக்களிடத்தில் குழப்பத்தை வளர்த்து மக்களை ஃபிர்காக்களாக மாற்றி மங்க வைப்பது இந்த ஷைத்தானின் மூல நிலைகளானால் இஸ்லாத்தில் ஆதாரத்தையும் அவதாரத்தையும் கொடுத்து இந்த முஸ்லிம் சமூகத்தை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி இழிவுபடுத்துவான். இன்னைக்கு முழு உலகம் இருக்கு, அதில் பகுதி இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க நாட்டில். ஒரு பய தீன்ல இல்லாத காலத்தில் நபிமார்கள் வலிமார்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் இருந்து காசா பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க அங்கு போ இங்கு போ என்று சொல்லும்போது இஸ்லாமிய நாடுகள் இறங்கி தடுத்து இங்குத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்று போராடுவதற்கு ஒரு தன்னந்தனியான நாடு இன்றைக்கு ஈரானை தவிர எதுவும் இல்லை. மற்ற நாடுகள் எல்லாம் அதனுடைய ரூஹ் செத்து ரூஹானியத்து செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தன் தன்னையும் தன் நாட்டையும் தன் மனைவியோடு படுத்து பிசைஞ்சு சொருகுவதையும் தான் பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டா இவன் மன்னரா? ஏடா மன்னருடைய நிலை என்னடா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தாங்க, அவருடைய பொன்மேனிகள் எல்லாம் அச்சு உளுந்து புன்மேனிகளை போன்று தெரிந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அழுகிறாங்க. உடனே சொன்னாங்க, அலா அப்தனி ஷக்கூரா, அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம் வாழணும். அதனால் கீழே படுக்கிறதுனால அச்சு உழுகிறதுனால நாம் உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராக ஆக மாட்டோம். அல்லாஹ்வின் விதியை ஏற்றுக்கொள்வது நமது பொறுப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்திலே சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு தயக்கத்தில் அங்கு போய் இங்கு போய் எங்கே பலஸ்தீனிலிருந்து ஒவ்வொரு இடமா போய் இன்னைக்கு இது போய் இந்த யூதனும் அந்த அமெரிக்கனாகிய யூதனும் சேர்ந்து திட்டம் போட்டது தான் இவர்களை ஒன்றும் கிடைக்காத பாலைவனத்தில் தள்ளிவிட்டு இந்த நாடை கைப்பற்றி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்கும் அவருடைய இனங்களை பெருப்பதற்கும் ஓரின செயற்கை செய்பவர்கள் மாத்திரம் இங்கு இருப்பதற்கும் அறிவிப்பு செய்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த நாட்டுக்கு துணை போகக்கூடிய உதவக்கூடிய இந்த கைவர்கள் அந்த மக்களை கைவிட்டு விட்டார்கள். உண்மையில் மார்க்கப்பற்று தீனுடைய பற்று ஒற்றுமையின் பற்று இருந்திருக்குமேயானால் இவர்கள் அந்த 59 நாடு காசா பலஸ்தீனில் இறங்கி அவர்கள் மிலிட்ரி யாரையும் அடிக்க வேணாம், நிப்பாட்டி பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய அருளில் கொடுத்துட்டாவே ஒரு பயம் ஒன்றும் சேர முடியாது. இப்போ ஆரம்ப பள்ளி ஆரம்ப கிப்லா பைத்துல் முகத்தஸ் என்பதையே மறந்த உள்ளமாக இன்னைக்கு ஷைத்தானியத்தின் உள்ளங்கள் குழப்பவாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்கடா. சிந்திக்கணும். இதில் ஒருத்தன் கேட்குறான், ஈரானை பின்பற்றி நடக்கலாமா? எவனா இருந்தா என்ன, ஈரானா இருந்தா என்ன, ஈரான் இல்லாத காஞ்சனானா இருந்தா என்ன? இறங்கி யார் உதவுவது? இஸ்லாமிய மக்களுக்கு யார் உதவுகின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்வது ஒவ்வொரு மனிதருடைய உயர்வான நற்குணம் என்பதை இந்த குழப்பவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகமே, உன்னை நோக்கி பெருத்த அதாபுகள் வந்து கொண்டிருக்கின்றது. கியாமத் நாள் மட்டுமல்ல, மஹதி வர்றார் என்று போட்டாவை போடுவான் குதிரையில்.
அட வரட்டுமே, வரும் நிர்ணயம் இஸ்லாம் சொன்னது தானே, வர்றப்போ வரட்டும். இப்போ என்ன, குடிக்க தண்ணி இல்லை, இரு பிரியாணி ஆக்குது, நாளை காலையில் 11 மணிக்கு உனக்கு பொட்டணம் கிடைக்கும்ட கதை இது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றது வரட்டும், கியாமத் நாள் வர்றது வரட்டும், வராமல் இருக்காது. நடுங்கிறது நடக்கட்டும், வானம் பூமி ஃபகானத் வர்தத்தன் கத்திகானாக மாறட்டும். டோன்ட் கர், அல்லாஹ் சொன்னது நடக்கும், நாம் ஈமான் கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்? அப்புறம் அடுத்த நொடி நாம் மௌத்தாவமா இருப்போமா இருக்காது தெரியாது. ஒவ்வொருத்தரும் குறைந்த அளவு அழுது அல்லாட்ட துவா செய்யுங்க. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய முடிந்தது 1 மாத செலவு, 1 நாள் செலவு, அந்த காசா பலஸ்தீனுடைய மக்களுக்கு எப்படி அனுப்ப முடியுமோ அதை நல்ல அறிவார்ந்தவர்கள் படித்தவர்கிட்ட கேட்டு அவர்களுக்கு பேருதவி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க, மனித இனத்தில் அன்பு, அறம், ஆதரவு, அணைப்பு இருப்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள், தஹல்லகுபி அஹ்லாக்கில்லாவாக மாறுவார்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒரே படைப்பீனங்களாக வாழக்கூடிய நம் சமூகத்தை பிரித்த அந்த ஷைத்தானின் வழியை மறந்து நாம் ஓரணியில் திரள்வோம். பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹிதாயத்தில் நிலைத்திருப்போம். அல்லாஹுவின் எதிரிகளை வீழ்த்துவோம். நாம் அதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நல்ல பல அமல் செய்து நாம் நம்முடைய இழந்த இலக்கை அடையும் வரை நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்போம். நம்முடைய சக்திக்கு ஏண்டதை நாம் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம்மை மன்னித்து உம்மத்தம் வாஹிதாவாக வெற்றி பெற்ற உம்மத்தாக ஆக்குவதுடன் முழு சமூகத்திலும் அல்லாஹ் முழு இஸ்லாமிய சமூகத்திலும் மூளை முடுக்குகளிலும் அவனுடைய பாதுகாப்பை நேரடியாக எடுத்து அவனே அவைகளுக்கு முடிவு கட்டி வெற்றி தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். இஸ்லாத்திற்கு இடையூறு தள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் ஒழித்து கட்டட்டும். நல்லோர்களை இணக்கமாக ஆக்கி வைக்கட்டும். நல்ல ஆட்சிகளை மலர வைக்கட்டும். அல்லாத ஆட்சிகளை அது சுருட்டி காய்ந்து குப்பையில் எரியட்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.